நம்மளை பார்த்தாக்க ஒரு எனர்ஜி ஆகும். எவ்வளவு இயக்குனர் இமயம் எத்தனை பேரை அறிமுகப்படுத்தினவர் எவ்வளவு. ஐயோ எங்கே அவன் அந்த பிட் பாக்கெட் அடிச்சல அவனை வர சொல்லு. போனா உள்ள போனோம்னா டேய் நீ தான் ராஸ்கல் பிச்சுட்டடா, அது எப்படி நல்லா பண்ணிட்டடா, நீ வந்து என்னதான் ஒரு ஆர்டிஸ்ட் கேப்பபிளி உனக்கு இருக்கு, எனக்கு டேட் தெரியா அப்படின்னு. ஐயா சாமி எங்க இருக்கீங்க அப்படின்னு காலில் விழுந்து. இப்ப எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? இப்ப என்ன சம்பளம்? ஆரம்பத்துல பருத்தி உரையில வந்து ஃபர்ஸ்ட் எங்க டைரக்டர் ஒரு 750 ரூபா கொடுத்தாரு. அமீர் சார் கொடுத்தாங்க, அவர் கைக்கெல்லாம் கொடுத்தது. இன்னைக்கு ஐயா முனியா நீ வந்து எனக்கு வந்து ரஜினி சார் மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், ரஜினி சார் மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு கடை வெட்டுறேன் அப்படின்னு அப்ப வேண்டிக்கிட்டேன். வந்து அதே மாதிரி நான் வேட்டையின் நடிச்சேன். அவர் கூட பேசி இன்னும் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து பார்ப்போம். ஷூட்டிங் போயிருக்கும் போது அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ பார்த்தாக்கல அப்படியே வந்தாரு. வந்து அப்படி வந்து கை கொடுத்தாப்புல, சார் கை நானுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? கருப்பு சூர்யா சார் கூட, மாஸ்டர் கூட, லாரன்ஸ் மாஸ்டர் கூட த்ரூ அவுட் ஒரு காமெடியான மாஸ்டர் ஃப்ரெண்டா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த கேள்வி முடிஞ்சதுன்னா பதில் சொல்லுங்க. ஆரம்பத்துல நீங்க வாங்கின முதல் சம்பளம் இப்ப எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? இப்ப என்ன சம்பளம்? ஆரம்பத்துல பருத்தி உரையில வந்து ஃபர்ஸ்ட் எங்க டைரக்டர் ஒரு 750 ரூபா கொடுத்தாரு. அமீர் சார் கொடுத்தாங்க, அவர் கைக்கெல்லாம் கொடுத்தது. இன்னைக்கு அதே என்ன சொல்றது, சம்பளத்தெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, இந்த செயின்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. சரி, ஆக்சுவலா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார், அவரை பாத்திர மாட்டோமா, அவர்கிட்ட பேசிட மாட்டோமா, அவர் ஒரு வார்த்தை பாராட்டிட மாட்டாரா, இப்படி எல்லாம் நிறைய பேர் ஏக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவரே டேய் எனக்கு டேட் தருவியா அப்படி சொல்லிட்டு கேட்டாராமே உங்க கிட்ட? ஆமா ஆமா, ஓகே. பிரங்கபூமி பார்த்துட்டு பயங்கர இது வந்து சந்தோஷப்பட்டு அந்த ஐயோ எங்கே அவன் அந்த பிட் பாக்கெட் அடிச்சல அவனை வர சொல்லு. போனா உள்ள போனோம்னா டேய் நீ தான் ராஸ்கல் பிச்சுட்டடா, அது எப்படி நல்லா பண்ணிட்டடா, நீ வந்து என்னதான் ஒரு ஆர்டிஸ்ட் கேப்பபிளி உனக்கு இருக்கு, எனக்கு டேட் தெரியா அப்படின்னு. ஐயா சாமி எங்க இருக்கீங்க அப்படின்னு காலில் விழுந்து. அதுக்கு நல்லா பண்றேன், நான் ஒரு படம் பண்றேன், அந்த படத்துல நீ நடிக்கிறேன் என்ன, ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சரி வந்து அவர் வந்து நம்மளை பார்த்தாக்கல ஒரு எனர்ஜி, நம்மால் வந்துட்டேன் ஒரு மாதிரி குரங்கு மாதிரி நல்லா பண்ணுவான்டா அவன் அப்படின்ற மாதிரி அவர் எனர்ஜிட்டிக்காக ஆயிடுவாரு. இன்னைக்கு அவர் வந்து நம்ம பார்க்க முடியல. மனோஜ் சார் இறந்ததுனால இருந்து அவர் எங்க ஃபாரின்ல இருக்காரு போல் இருக்கு. இப்போ கூட உடம்பு சரியில்லைன்னு. ஸோ வந்து அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருந்த ஒருத்தர் இது சொல்லும் போது ரொம்ப சங்கடமா நமக்கே ஒரு இதுவாக இருந்துச்சு. கண்டிப்பா அங்கே சென்னையில் வந்தாருன்னா நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பா பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன் அப்போ முடியாம இருந்தாலும் ஒரு எனர்ஜி வரும். அவர் என்னை பார்த்தாலே அவர் நிறைய இடத்துல பார்த்தேன், அந்த எனர்ஜி குறையவே குறையாது. டப்பிங்ல பார்க்கும்போது டேய் உனக்கு தப்பிக்கா அப்படின்னு ஒரு நம்மளை பார்த்தாக்க ஒரு எனர்ஜி ஆகும். எவ்வளவு இயக்குனர் இமயம் எத்தனை பேரை அறிமுகப்படுத்தினவர் எவ்வளவு. ஸோ அதுதான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. அடுத்து உங்க ஊர் கோயில்ல கெடா வெட்டணும்னு ஏதோ வேண்டிக்கிட்டீங்களா? வெட்டினீங்களா? அத்தாடி இவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் எப்போ 2017 பேசின விஷயங்களா இருக்கு. ஆமா, அதாவது ரஜினி சாரோட தீவிரமான ஃபேனு. நம்ம எல்லா இடத்துலயும் ரஜினி சாரை வந்து பார்த்துடணும். அப்போ வந்து நான் சின்ன வயசுல போய் ஒரு சாமி கிட்ட முனி கோயில்ல போயிட்டு வேண்டிக்கிட்டேன், ஐயா முனியா நீ வந்து எனக்கு வந்து ரஜினி சார் மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், ரஜினி சார் மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு கடை வெட்டுறேன் அப்படின்னு அப்ப வேண்டிக்கிட்டேன். வந்து அதே மாதிரி நான் வேட்டையின் நடிச்சேன். அவரு கூட ஒரு சின்ன காம்பினேஷன் நடிச்சேன். அவர் கூட பேசி இன்னும் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா காமெடியில இருந்து அப்படி அப்படியே வந்து சூப்பர் ஹீரோவா சிவகார்த்திகேயன் மாறிட்டாங்க. ஆமா. அவரோட பேசியிருக்கீங்களா? அவர் வந்துட்டு பாராட்டி இருக்காரா? ஏன்னா நீங்க வந்துட்டு டைரக்டர் பொன்ராம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆமா, அவங்களோட இதெல்லாம். சோ சூரி, சிவகார்த்திகேயன் இவங்களோட காம்பினேஷன் எப்படி? உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்ல அவங்களோட? அதுதான் பொன்ராம் சார் டைரக்ஷன்ல அந்த வருத்தப்படாத இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பயங்கரமா ரசிச்சிருக்கோம். வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து ஆஹ், இது மாவீரன் ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். மாவீரன் ஷூட்டிங் போயிருக்கும் போது அப்போ வந்து மண்டேல பார்த்துருக்காங்க. மண்டேல பார்த்து அந்த மண்டேல டேரக்டர் தானே மாவீரன் டேரக்டர். ஸோ அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து ஹே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை பார்த்தாக்கல அப்படியே வந்தார். வந்து அப்படியே வந்து கை கொடுத்தாப்புல சார் அப்படின்னு சொல்லிட்டு கை நானுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வேண்டாம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ மறுபடியும் இல்லைங்க சும்மா சொல்றேன் சூப்பரா பண்ணியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. கொம்பு சிவி வந்து பார்த்தாங்களா இன்னும் தெரியாது. ஸோ கண்டிப்பா பார்த்துருந்தா கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைக்கும். சூரியன்னா வந்து உண்மையிலுமே அவங்க அந்த காமெடியெலாம் பயங்கரமாக இதுவாக இருக்கும். ஒரு நாள் செட்டுக்கு வந்திருந்தாங்க சாங் ஷூட் பண்ணும்போது. அப்போ பொன்ராம் சார் கூப்பிட்டு இந்த படத்தில் கல்கி தான் காமெடி பண்ணுறாரு அப்படின்னா அப்படியா பிரதர் சூப்பர் பிரதர் நல்லா தெரியும். நான் இந்த படத்துக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு இல்லையா கருடன் அந்த படத்துக்கே நான் உங்களை யோசிச்சோம். நல்ல மூவி. ஆமாமா அதுக்கே உங்களை யோசிச்சோம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ வந்து அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. இப்போ அப்படி அப்படியே வந்துட்டு காமெடி அந்த குணச்சித்திரம் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்றீங்க. ஆமா. எப்போ முழு ஹீரோவா பண்ணணும்? ஹீரோவா பண்ணணும் இப்போ அது இல்லைங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து காமெடியில தான் காமெடி கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஹீரோவாலாம் வந்து அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம இப்போ தான் ஒரு அளவு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சரி, ஒருவேளை ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா எந்த ஹீரோயினோட நடிக்கணும்னு ஆசை? அப்படியா? ஹீரோயின் கூட ஆலியா பட்டு தீபிகா படுகோனும் எல்லாமே அவங்கதான் இங்க டைரக்ட் இங்கே இருக்கு. சமந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடிக்கதானப்பா கேட்டோம் நாங்க. ரைட்டு. இல்லை அப்படிலாம் இல்லைங்க நமக்கு. சரி, எப்ப இயக்குனரா எதிர்பார்க்கலாம் அவங்கள? இயக்குனரா ஆகணும்னு ஆசை இருக்குது. இப்ப நடிக்கிறது தானே நம்ம வேலை. இதுலயே நம்ம அதெல்லாம் வச்சிருக்கோம்னு கேள்விப்பட்டோமே. அப்படியா? நாங்க எல்லாமே ஆராய்ஞ்சிருவோம். நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கும் போது நிறைய இதுதான் கேட்பாங்க. பொதுவா அந்த படத்துல என்ன நடிச்சிருக்கீங்க நீங்க எல்லாத்தையும் நொங்கு எடுத்து இருக்கீங்களா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அது வந்து ஒரு சப்பானி டைம் வந்து அஜித் சாருக்கு வந்து கதை சொல்லி அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். அது இல்லை அதான் வந்து திடீர்னு ஒரு நாள் மீட் பண்ணோம். திடீர்னு அந்த நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல இருப்போம் இல்லையா. அப்போ அந்த டயத்துல ஓடி போய் கதை சொல்றோம்னு சொல்லியாச்சு. சார் உங்களுக்கு ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். யாரா லூசு பையன் இங்க வந்து கதை சொல்றேன்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரா என்ன தெரியல. அவருக்கு ஒரு சின்ன டைம் வேணும். யாரோ ஸ்கூல்லேருந்து 2 பொண்ணுங்க வரோம். அந்த கேப்பில் சரி நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக கேட்டாரா இருந்தது. சொல்லுங்க நான் சார் ஓப்பன் பண்ணாங்க வந்து ஒரு பேரண்ட்டு வராங்க சார். அம்மா வந்து பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. துடிச்சிட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன். இப்போ வந்து பரபரப்பாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பேரண்ட்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்பா கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு சரி சார் ரொம்ப சாரி சார் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும். சரி என்னாச்சு சார்? இல்லை குழந்தையோட தலை பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி சார் தலை அஜித்துக்கு பேர் போகிறான் சார் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படியே சிரிச்சாரு. கூப்பிட்றேன் அவர் நம்பர் வாங்கிக்கோங்க கூப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனா சீரியஸாவே கதை இருக்க மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சாரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைலாம் இருக்குன்னு சொன்னாங்களே, உண்மையா? அல்ல அதெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்னாவே ஒரு கிரியேட் தானே. நம்ம வந்து ஒரு சீன் கொடுக்குறாங்கன்னா அதை கிரியேட் பண்ணி தான் நம்ம ஒன்று பண்ண முடியும். சார் நான் இதை பண்ணிக்கலாம்னா அது நமக்கு ஒரு கிரியேட்டிவ் சென்ஸ் இருக்கணும்ல. காமெடியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஆமாம் இப்போ நடிக்கிற வேலையை ஒழுங்கா பார்ப்போம். சூப்பர். ஆமாம்
ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் அதான் பென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷனில் ரெமோ சுல்தான் பண்ணாரு இல்லையா, அந்த டைரக்டர் மாஸ்டர் கூட, லாரன்ஸ் மாஸ்டர் கூட ஓகே த்ரூ அவுட் ஒரு காமெடியை மாஸ்டர் ஃப்ரெண்டாக ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சார், மகாராஜா ப்ரொடியூசர் தான். திலன். ஸோ அவருக்கு நன்றி. அப்புறம் வந்து கரத்தே பாபுல ஜெயம் ரவி சார் கூட ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்புறம் கருப்பு சூர்யா சார் கூட. ஆமாம், சூர்யா சார் கூட வந்து ஒரு வட்டம் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி, நான் ஏதோ உங்களை வந்து ஒரு ட்ரைலரை ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சார் வந்து ரொம்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போட்டு நல்லா பண்ணியிருந்தீங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாராட்டினாங்க. சேர் போட்டு உட்காருங்க கல்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ்டாக பேசினா, நீங்கள் வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட ஒர்க் பண்ணுவீங்க? டக்குன்னு அமீர் சார் அப்படின்னேன். அப்படியா, சூப்பர் சூப்பர், 10 2 கிலோ. ஓகே 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 ஓகே. அப்புறமா வந்து அப்புறம் மறுநாள் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் உங்களை, ஒரு ட்ரைலரில் இதுலேயே பார்த்தேன். ஆனால் இந்த ட்ரைலர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சமீபத்தில் படம் பண்ணதெல்லாம் சொன்னேன். இந்த படமா சார்? இல்லை இல்லை அது வந்து அமீர் படமா அப்படின்னு. இல்லை சார் அவர் படம் நான் பண்ணலையே. அதுக்கப்புறம் தான் கொம்பு சிவியோட போஸ்டர் இருக்குல்ல, அது பார்த்துருக்காரு போட்டு. அடுத்த நாள் 3 நாளாக போயிட்டு இருந்தேன், எந்த படமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. 3ஆவது நாள் வந்து சொல்லிட்டாரு. நானும் கெஸ் பண்ணிட்டேன், சார் போஸ்டர் பார்த்து சொல்றீங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆவது நாள் வந்து சொல்லும் போது அவரு சொல்லிட்டாரு, நீங்க விஜயகாந்த் சார் பையன் கூட பண்ணிட்டு இருக்கீங்களா, சண்முக பாண்டியன் சார் கூட பண்ணிட்டு இருக்கீங்களா படம்? ஆமாம், பொன்ராம் சார் டைரக்ஷனில் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஓகே ஓகே, நான் அதை பார்த்துட்டு தான் உங்களை இது பண்ண ஆரம்பிச்சுட்டு அவர் சொன்னாங்க. ஆமாம், அவர் சூர்யா சார் கூட நடிச்சது பயங்கர ஒரு பெரிய கனவு. ஓகே. த்ரிஷா மேம் கூட ஒரு கனவு, ஒரு காம்பினேஷன் இருக்கு. ஓகே, உங்களுடைய எல்லா கனவுகளும் எதிர்காலம் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்துட்டு சக்சஸ் ஆகணும். இன்னும் நீங்க பெரிய பெரிய உயரங்களை தொடரும். தேங்க்யூ. நன்றி. நன்றி.